தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகட சிந்தம் ஞானம் சாஸ்திரம் ஸ்ரீ சந்திரசேகர பிரணமாமதன கலியதேவம் காட்சிமானி யூடியூப் சேனல் பிரத்யேகமா மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்ட கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு நீ எப்படி இங்கே இருக்க, நீ எப்படி இங்கே இருக்க. இந்த சேனலை இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்க, தன்மை பாருங்கள். நீங்கள் கேள்விப்படாத நிறைய இன்சிடென்ட்ஸ் இதில் வருது அப்படின்னு எனக்கு தோன்றுறது. அது சரியாக நீங்கள் சொல்லுங்கள். இந்த இன்சிடெண்ட்டை ஸ்ரீமதி சசிகலா ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவா 1 மார்ச் 2025 ஃபேஸ்புக்கில் சேஜ் ஆஃப் காஞ்சி அந்த வந்த ஒரு கட்டுரையை அவள் எடுத்து அதில் பப்ளிஷ் பண்ணியிருக்கா ஃபேஸ்புக்கில். நிஜமாக நடந்த ஒரு இன்சிடெண்ட் இதெல்லாம். மகாபெரியா வந்து சதாரா கேம்பில் இருந்த சமயம் கார்த்தால சந்திரமௌலீஸ்வரர் பூஜை முடிஞ்சுது. பிக்ஷையெல்லாம் ஆயிடுத்து பெரியவாளுக்கு. தரிசனத்துக்கு வந்தாலாம் கிளம்பி போஜனத்துக்கு அந்த பண்ணுறதுக்கு போயிட்டா. பெரியவா வந்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துன்ட்டு அதுக்கப்புறம் தான் ஆரம்பிப்பார். ஆனால் என்ன எடுத்துன்னா பெரியவா வந்து அங்கே ஒரு கொட்டாய் இருக்குது போல இருக்குது. அந்த கொட்டாய்க்குள்ளே போய் உட்காந்துன்ட்டா இருக்கார். தூங்க மாட்டேங்கிறாரு. அவர் படுத்துன்னு இருக்கார். படுக்காமல் அங்கேயே இருக்கார். ஏன்னு யாருக்கும் புரியல. அப்போ அந்த சமயத்தில் ஒரு 25 வயசு மதிக்க ஒரு பையன் வந்தான். அந்த பையன் வந்து நேரே வாழை கேட்குறதுக்கு பதிலாக அந்த கொட்டாயில் பெரியவா இருக்கான்னு யாரோ ஹிண்ட்டு கொடுத்ததை வச்சு அங்கே உள்ளே போயிட்டான். வந்து கையில் வந்து பெரியவாளுக்கு சமர்ப்பணம் பண்ணுறதுக்காக சாத்துக்குடி ஏதோ கொஞ்சம் 5-6 பழங்கள் கொண்டு வந்திருக்கானாம். அது தட்டு இருக்குது, அதில் வச்சு பண்ண உடனே பெரியவா கேட்ட முதல் கேள்வி, நீ எப்படி இங்கே இருந்துட்டு இருக்க அப்படின்னு பெரியவா கேட்டாலாம். அந்த பையனுக்கு ஒன்றும் புரியலை, முழிச்சிருக்கான். பெரியவா திரும்பி அதே கேள்வி 2 வாட்டி கேட்டாராம். பெரியவா எப்போவுமே இப்படி தானே பண்ணுவாங்க. 2-3 வாட்டி கேட்டாச்சு. சரி இங்கே இருக்காத, உடனே உன்னோட சொந்த ஊருக்கு போ அப்படின்ட்டாராம். அவன் வந்து சொந்த ஊர்ன்றது மெட்ராஸ்லேயே கொஞ்சம் தள்ளி இருக்க இடம் ஏதோ ஒன்று, கொஞ்சம் அவே ஃப்ரம் சென்னை சிட்டி ஏதாவது ஒன்று இருக்கலாம். மதுரை வாயில் அந்த மாதிரி ஏதாவது இடம் கொஞ்சம் தள்ளி இருக்க இடம். அதனுடைய அது எந்த இடம், அது என்ன தெரு, அந்த வீட்டு நம்பர் என்ன எல்லாத்தையும் பெரியவா சொல்லிட்டா. அந்த பையன் ஓன்னு அழ ஆரம்பித்தான் அந்த நேரத்தில். ஏன்னா அவன் பிறந்ததே அந்த ஊர் அந்த இடம்தான். அதனால் அவன் ஓன்னு அழுதான். சரி சொல்லிட்டா பெரியவா, அதனால் கிளம்பி அவன் போயாச்சு. இது என்ன பேக்ரவுண்டு ஸ்டோரின்னு பார்த்தா, இவன் சின்ன பையனாக இருக்கும்போது 12 வயசு இருக்கும்போது இவனோட பேரண்ட்ஸோட கிளம்பி ஏதோ ஒரு திருவிழா போயிருக்கா. அந்த திருவிழாவில் அந்த பையன் தொலைஞ்சு போயிட்டான். இப்போ இருக்க பசங்கள்லாம் 12 வயசில் இந்த ஊரையே விற்றுரும். ஆனால் அந்த பையனுக்கு பாவம் அந்த ஒன்றுமே புரியலை. எங்கே போகிறது, யார்கிட்ட சொல்கிறது, என்ன பண்ணுறது. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனோம், ஒன்றும் தெரியல. இப்படியே அலைஞ்சுட்டே போய் கடைசியில் ஒரு ட்ரெயினை ஏறி எங்கேயோ போய் இறங்கிட்டான். அந்த இடத்துல பார்த்தா இப்போ சத்தாரா இருக்கேன், அதுக்கு போயிருந்தவர் யாரோ அந்த ஒரு வயசானவர் ஒருத்தர் வந்து இந்த பையனை லொக்கேட் பண்ணி நீ என் கூட வாப்பா அப்படின்னு கூட்டின்னு போயிட்டார். அவன் அங்கே 12 வயசு இருக்கும்போது அங்கே போயிட்டான். இதெல்லாம் நடந்திருக்கு. அந்த மனசுக்குள்ளே அந்த மனசில் அப்பா அம்மானு ஒரு கவலை இருக்குமே அவனுக்கு. அவனுக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. ரொம்ப அவ்வளோ அப்பாவியாக இருந்திருக்கான். இந்த காலத்து பசங்களோட நீங்கள் கம்பேர் பண்ணி இப்படிலாம் நடந்திருக்குமா, இது நிச்சயமாக சத்தியமாக நடந்த இன்சிடெண்ட்டா அப்படின்லாம் யோசிக்கவே வேண்டாம். பெரியவாளுடைய இன்சிடெண்ட்டில் சத்தியத்தை மட்டும்தான் நம்ம சொல்கிறோம், நடந்திருக்கு. அவர் அந்த போய் அவளை வளர்த்துண்டு அதெல்லாம் வந்திருக்காரு. அந்த பையனுக்கு வந்து ஏன்னா அவர் கொஞ்சம் ஏற்கனவே வயசானவர், அவருக்கு குழந்தை இல்லை. இந்த பையனை வளர்க்க வச்சு அவனுக்கு நல்லா படிக்கிறதுக்கு இது பண்ணி அவன் வேலையெல்லாம் செஞ்சுட்டுருக்கான். அந்த வேலை செஞ்சிருந்த போது தான் ஒரு நாளைக்கு அங்கே பெரியவாளை 25 வயசு அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்திருக்கான். 24 வயசு அவனுக்கு. 12 வயசில் காணாமல் போனால் இப்போ 24 வயசு. அதான் பெரியவா வந்து இப்போ அங்கே போகணும் அனுப்பிச்சிட்டார்ல. போய் அவன் அந்த யார் தாத்தாவோ அதான் அவன் அப்பான்னு நான் மதிக்கணும். இப்போ அவர்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்பி போயிட்டான். அவருக்கு தெரியும் திருப்பி வரமாட்டான் அப்படின்னு. அவர் போனார். அந்த பையன் போனான். போயிட்டு வீட்டுக்குள்ளே நுழையும் போது
முழிச்சான். ஏன்னா வாசலில் நல்லா அந்த சாணி தண்ணியெல்லாம் தெளித்து கோலம் போட்டு பூசணியெல்லாம் வச்சு அது மேலே வச்சு ஒரே விளக்கு தீபம்லாம் வச்சு ஒரே அமக்கலமாக இருக்குது. மந்திரங்கள் ஏதோ சவுண்டு கேட்குறது. இந்து தர்மப்படி ஏதோ உள்ளக்குள்ளே ஏதோ நடந்துட்டுருக்கு. உள்ளே போனால் போய் நின்று முடிச்சு பார்த்துன்னு அம்மா அப்பாவா வந்தா. 12 வயசில் பாடினவனுக்கு அங்கே போகும்போது முழிச்சானே யார் அப்பா அம்மான்னு சொல்லி கூட தெரியாமல் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படி இருக்கான். இப்போ கண்ணு இருக்க அம்மா அப்பாவை பார்த்தோடனே அவனுக்கு ஒரே குஷியாக எடுத்து ஒரே ஆனந்த கண்டு நேராக காலில் விழுந்து இது பண்ணி கட்டின்டாவா. அப்புறம் வந்து அந்த சாஸ்திரிகள் யாரும் 1-2 பேர் வந்தாலும் அவளாம் முழிச்சாலாம். அப்புறம் அவளுக்கு விஷயத்த சொன்னான். அவள் கிளம்பி போயிட்டா. அவளுக்கு கொடுக்குற சம்பாவனையை கொடுத்தா அவள் கிளம்பி போயிட்டா. அதாவது ஹிந்து தர்மப்படி இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி தொலைஞ்சு போயிட்டார் அப்படின்னா 12 வருஷம் வரைக்கும் பொறுத்துக்கலாம். 12 வருஷத்துக்கு அப்புறம் அவர் உயிரோடு இருக்காரா இல்லையா நம்மளுக்கு தெரியாது. இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி தொலைஞ்சு போனவன் அவள் போயிட்டு தான் நினச்சிக்கணும். அவள் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கான காரியங்கள்லாம் பண்ணணும். ஸோ அதெல்லாம் நடந்திருக்கு. அன்றைக்கி சுபம். அந்த சுபம் அன்றைக்கி தான் அந்த பையன் வந்திருக்கான். ஏன்னா பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் பண்ணுற லீலை இல்லையா. அதனால் அந்த பையன் ஏன் அங்கே வரணும்? அன்றைக்கி பேசாமல் போக வேண்டியது தானே. பெரியவா வந்தால் இதுக்கு தரிசனம் பண்ண போகணுமா அப்படின்னா கரெக்டாக பெரியவா தானே போட்டு இழுத்துருக்காரு. அதனால் அங்கே போயிருக்கான். சத்தாரில் போய் பண்ணும்போது அவனை பெரியவா துரத்தி விட்ருக்காரு. எப்போ அங்கே போ அப்படின்னு. பெரியவா ஒன்றுமே கேட்கல. இந்த பையன் பேரை கூட கேட்கல. அவன் இருந்த இடம் பேர் உதாரணத்துக்கு சொல்கிறேன். மதுரை வாயில், இந்த நகர், அப்புறம் வந்து இந்த தெரு, இந்த இது அப்படின்னு எல்லா நம்பர்லாம் சொல்லும்போது அவர் தான் பரமேஸ்வரன். அவர் தான் இங்கே கூட அவர் தானே சுற்றின்னு இருக்காரு. எல்லாத்தையும் சொல்லிவிடுவார் அவர் பரமேஸ்வரன். அதனால் அவன் கிளம்பி அங்கே போயிருக்கான். அவன் அழுக ஆரம்பிச்சிட்டான். அவன் ஏன்னா அந்த இடத்துல தான் பிறந்திருக்கான் பாவம். அதனால் உடனே அழுக வந்துடுத்து. அவனுக்கு தெரிஞ்சு போயிடுது நம்ம வீடு தான் அப்படின்னு. அவனுக்கு அந்த நேரத்தில் தானே எல்லாமே தோணும். அது வரைக்கும் அவனுக்கு அது தோலே பிளைண்ட் ஆகிடுத்தே. அவர் இதெல்லாம் சொன்ன பிறகு அப்பா அவனுக்கு ஞாபகம் வரல. எந்த ஊர்லேருந்து தொலைஞ்சு போனான்னு சொல்லக்கூட தெரியல. இப்போ எல்லாமே ஞாபகம் வருதுன்னா அதுதான் பெரியவா பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணால் தான் எல்லாமே நடக்கும். நம்ப முடியலைனாலும் நீங்கள் நம்பி ஆகணும். நீ எப்படி இங்கே இருக்கன்னு பெரியவா கேட்டதுக்கு அவனுக்கு புரியலையே. இப்போ புரிஞ்சிருக்கும். அவன் போய் அதுக்கப்புறம் அவளோடய செட்டிலாக இருப்பான். பெரியவா வந்து எப்படி சேர்த்து விட்ருக்கா அப்படின்னா பெரியவா பரமேஸ்வரன் ஜெய்சங்கர மகாபிரிய பாதவேஸ்வரன் மகாபிரிய பாதவேஸ்வரன்.